வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அனுஷம் ஷேர்ஸ். நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா சேமிப்பாக இருக்கட்டும், இல்லைனா முதலீடாக இருக்கட்டும், தங்கத்துக்குன்னு ஒரு தனி இடம் இருக்குது. இப்போ சமீப காலத்தில் பார்த்திங்கன்னா அது கூட வெள்ளியும் சேர்ந்துருக்கு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தங்கம் இப்போ வாங்கலாமா வேணாமா அப்படின்றத பற்றி தான். தம்ப்நெயில்ல ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இப்போ ஏன் அந்த கேள்வி வருது அப்படின்னாக்கா, இப்போது இந்த கோல்டு ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா டிசம்பர் 2024 டிசம்பர் 2024 மெதுவாக ஒரு ஃப்ளோவிலேருந்து அப்படியே கொஞ்சம் ஒரு ரைஸை வந்து கொடுத்தது. இந்த டிசம்பர் எண்டில் ஜனவரி பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், ஜனவரி 2025 தான் அதனுடைய ஆக்சுவல் ரன் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுது. இந்த ஜனவரி முதல் வாரத்திலிருந்து அப்படியே படிப்படியாக ஏற ஆரம்பித்த அந்த தங்கத்தினோட விலை வந்து நீங்கள் எல்லோரும் நியூஸில் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுதான் ஹார்ட் ஆஃப் த டாப்பிக்காக இருக்கும். தங்கம் விலை ஏறிடுச்சு அப்படின்ட்டு. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இந்த கல்யாணம் அப்படிலாம் வரும்போது பொண்ணு பெற்றிருக்கிறவங்களுக்கு வந்து தங்கத்தினுடைய விலை வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்துது. அதனால் இது ஒரு பரபரப்பான நியூஸ் சேனல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம். அதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்படி ஏற ஆரம்பித்த அந்த தங்கத்தினோட விலை வந்து பீக்கில் போச்சு. ஒவ்வொரு நாளைக்கும் அதனுடைய முந்தைய விலையை விட அதிகம், வரலாற்றிலேயே இதுதான் உச்சபட்ச விலை அப்படின்ட்டு என்ன பண்ணாங்க, நியூஸ்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதுதான் உண்மையும் கூட. இன்னும் கடைக்கு போனோன்னு வச்சிங்களேன், ஒரு நகை வாங்கினோன்னா அது கூட செய்கூலி சேதாரம் இதெல்லாம் சேர்த்தா நம்மலாம் வந்து 1 கிராம் வாங்கிறதுக்கு கூட முடியாத ஒரு சூழ்நிலைக்கெல்லாம் தள்ளப்பட்டது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சரி, இந்த மாதிரி இருக்கிற இந்த தங்கத்தினுடைய விலை வந்து இப்போ எப்படி இருக்குது, கடந்த 10 நாளாக எப்படி இருக்குது? இப்போ வேறு ஈரான் இஸ்ரேல் போர் வந்து ரொம்ப தீவிரமாக நடந்துகிட்ருக்கு. இந்த சமயத்தில் அதனுடைய இது எப்படி இருக்குது? ஏன் இப்போ போயிட்டு எப்போவுமே போருன்னும் போது தங்கத்தினுடைய விலை வந்து ஏறுறது தான் நம்மளாம் பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அதனுடைய விலை இறங்கி வந்திருக்கு. கடந்த 10 நாட்களில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சவரனுக்கு 10,000 ரூபா கிட்ட இறங்கி வந்திருக்கு. இது இன்னும் எவ்வளோ இறங்கும்? சப்போஸ் இதை முதலீடு கண்ணோட்டத்தில் இல்லை நம்ம உபயோகத்துக்காக வாங்குறதா இருந்தால் இப்போ வாங்கலாமா, இல்லை இன்னும் கொஞ்சம் காத்திருக்கலாமா அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த போர் நடக்கிற சூழல்களில் எத்தனையோ இடத்துல வந்து சண்டை நடக்குது, சரிங்களா? இப்போ நம்மளை சுற்றி போன வருஷம்லாம் பார்த்திங்கன்னா உக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையில் வந்து அது இன்னும் முடிவடைஞ்ச படம் இல்லை. ஆனால் இப்போ கொஞ்சம் அமைதியாக இருக்குது. இது வேறு ஒரு அசாதாரண சூழ்நிலைனாலேயோ என்னவோ இப்படி அப்பப்போ ஏதாவது ஒன்று நடந்துட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி சமயத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த சேஃப் ஹேவன் அப்படின்னு சொல்லுவாங்க. தங்கத்தை வந்து சேஃப் ஹேவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரூபாய்க்கு அடுத்தபடியாக மதிப்பு கொண்ட ஒரே பொருள் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா தங்கம் தான். அதனால தான் தங்கத்தினுடைய விலை இந்த மாதிரி காலகட்டத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா விலை ஏறும். ஆனால் இப்போ ஏன் அது வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, மற்ற நாடுகளில் சண்டை நடக்கிறதுன்னும் போது அது வேறு விஷயம். இப்போ நடந்துகிட்ருக்கிற சண்டைன்றது ஆயில் ஃபீல்டில் நடந்துகிட்ருக்கு. இப்போது நீங்கள் சமீபமாக நேற்று நியூஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஈரான் மேலே இஸ்ரேல் தாக்குதல் நடத்திருக்காங்க. அவங்களோட அந்த நேச்சுரல் கேஸ் பிளான்ட் இது மாதிரிலாம் இவங்க பதிலடி கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு கத்தாரில் இருக்கிற எல்பிஜி எரிவாயு நிலையத்தை வந்து தாக்கியிருக்காங்க. அது வந்து 20 லட்சம் கோடிக்கு அதனுடைய மதிப்பு அப்படின்ற மாதிரிலாம் பேச்சு அடிப்படுது. அதை கட்டமைக்கிறதுக்கு மறுபடியும் அதை புதுப்பிக்கிறதுக்கு இன்னும் 5 வருஷம் ஆகலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இது நிறைய நாடுகளுக்கு இதனால் வந்து எல்பிஜி கேஸ் எல்லாம் ஷார்ட்டேஜ் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலைலாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் எதுக்கு டிமாண்ட் ரைஸ் ஆகுதுன்னா ஆயிலுக்கு, க்ரூட் ஆயிலுக்கு ரைஸ் ஆகுது. நீங்கள் நல்லா கவனிங்க. ஒரு போர் பதற்றம் வரும்போது ஒரு அசாதாரண சூழ்நிலையில் எல்லா இதுவுமே மதிப்பு இழக்கக்கூடிய சூழ்நிலையில் தங்கத்துக்கு மட்டும்தான் மதிப்பு ஏறும் இத்தனை நாள் வரைக்கும். ஆனால் இப்போ நடக்கிறது என்னன்னா, தங்கத்துக்கு இணையாக இந்த க்ரூட் ஆயிலும் இருக்கிறதுனால இந்த க்ரூடு ஏற்கனவே வந்து இந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரைட் அந்த நீரிணையை வந்து அவங்க அது வழியாக கப்பல்கள் போகக்கூடாதுன்னு ஒரு தடுப்பு ஏற்படுத்துறதுனால நிறைய நாட்டுக்கு வந்து க்ரூட் ஆயில் சப்ளையே தடைப்பட்டிருக்கு. ஸோ டிமாண்ட் வந்து இப்போ அங்கே போயிடுச்சு. எங்கே டிமாண்ட் இருக்கோ அங்கே தான் வந்து விலையேற்றம் இருக்கும். இது நம்ம சாதாரணமாக பார்க்கக்கூடிய விஷயந்தான். சில நேரத்தில் வெங்காயம் விலை ரொம்ப 100 ரூபாய், 200, 250 ரூபாய்க்கெல்லாம் போயிருக்கோம். பூண்டு விலையேறும், தக்காளி விலையேறும்.
ஸோ எது டிமாண்ட் ஆகுதோ அதனுடைய அந்த கமாடிட்டியோட விலை ஏறது வந்து நம்ம கண்கூட பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயந்தான். ஆனால் இங்கே இப்போது ஒரு மதிப்புமிக்க இந்த தங்கத்தினுடைய விலை குறையிறதுக்கு க்ரூட் ஆயிலோட தாக்கம் தான். க்ரூட் ஆயில் ஷார்ட்டேஜ் நடக்குது, க்ரூட் ஆயில் கிடைக்குமா இல்லையான்னு தெரியல, அதனுடைய விலை ஏறுது பார்த்தீங்களா. அதனால் உலக முதலீட்டாளர்கள்லாம் நம்மெல்லாம் என்னங்க ஒரு சவரம் வாங்குறதுக்கு இப்போ சாதாரணமாக நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க ரொம்ப யோசிக்க வேண்டியது இருக்குது. ₹1,00,000 தாண்டிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது உலக முதலீட்டாளர்கள் வந்து பல மடங்கு பணத்தை பில்லியன் கணக்கில் போட்டு முதலீடு செய்கிறாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா க்ரூட் ஆயிலுக்கு ஏற்கனவே தங்கத்தில் போட்டு இந்த முதலீடை கூட எடுத்து க்ரூட் ஆயில் பக்கம் திசை திருப்பி விட்டுருக்காங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா இதனுடைய விலை வந்து இப்போ குறைஞ்சி வந்துட்டுருக்கு. இப்போது நம்ம இதை ஒரு பாதுகாப்பான முதலீடாக நம்ம பார்த்துட்டு இருக்கிற சூழ்நிலையில் இப்போ தாராளமாக இதை பற்றி ஒரு முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். இப்போது இவ்வளோ தானா விலை குறைஞ்சி வந்தது இவ்வளோ தானா அப்படின்னா அது கிடையாது. இன்னும் கூட குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்க இன்னும் குறையட்டும் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னும் இதை விட்டுற முடியாது. இப்போ குறைஞ்சி வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த டிசம்பர் 2024 கடைசியிலேருந்து ஜனவரி 2025 முதல் வாரத்தில், குறிப்பாக சொல்லணும்னா ஜனவரி 2025 எடுத்துக்கோங்களேன். போன வருஷம் ஜனவரியிலேருந்து ஏற ஆரம்பிச்சது ஹைன்னு போயிட்டு ஒரு பீக்குக்கு போயிடுச்சு. அந்த பீக்லேருந்து இறங்க ஆரம்பித்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஜனவரி 29 நான் உங்களுக்கு இதை அக்யூரேட்டாக சார்ட்டில் காமிக்கிறேன். இந்த வருஷம் ஜனவரி 29 என்ன ஆகிடுச்சு, படிப்படியாக இறங்கி வந்துட்டு இருந்தது. அது வந்து இப்போது எந்த அளவில் இருக்குன்றது நான் இப்போ உங்களுக்கு சார்ட்டில் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த வீழ்ச்சின்றது ஒரு குறிப்பிட்ட தகுந்த அளவுக்கு அந்த பழைய ஹையோட கம்பேர் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவு வீழ்ச்சி தான். ஸோ இப்போ இருக்கிற விலையில் நம்ம முதலீடு ஆரம்பிக்கிறதுன்றது வந்து ஒரு நல்ல முடிவாக தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். சரி இன்னும் இறங்கி வந்தால் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா? இருக்குது. சரி அப்போ இறங்கி வரும்போது வாங்கலாம் அப்படின்னாக்கா இது இந்த இடத்துல தான் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, அது பாருங்கள் சார்ட்டில் பாருங்கள், ஜனவரி 29 காமிக்கிறேன் பாருங்கள். அன்றைக்கி ஹை எங்கே இருக்குது பாருங்கள். அங்கேருந்து இப்போ இவ்வளோ % இறங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போது இது ஒரு பைவோட் பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம். பைவோட் பாயிண்ட்டுன்றதெல்லாம் கூட விட்டுருங்களேன். இது ஒரு ஃபஸ்ட்டு ஃபேஸாக எடுத்துக்கங்க. நீங்கள் ஏற்கனவே முதலீடு பண்ணிகிட்ருக்கீங்களோ இல்லை இனிமேல் தான் ஆரம்பிக்க போகிறீங்களோ இந்த இடத்த ஒரு முதல் பகுதியாக எடுத்துக்கங்க. நீங்கள் வச்சிட்ருக்கிற அமௌண்ட்டில் ஒரு பகுதி இதில் போட்டு இதில் முதலீடு செஞ்சோம்னா சப்போஸ் இறங்கி வர்ற பட்சத்தில், இங்கேருந்து கொஞ்சம் இறங்கி வருது அப்படின்ற பட்சத்தில் இன்னும் அங்கே ஒரு செகண்ட் ஃபேஸாக கொஞ்சம் அக்யூமுலேட் பண்ணலாம். சரிங்களா. அதை இல்லாமல் இறங்கி வரட்டோன்னு பார்த்துட்டு இருக்கும்போது இன்றைக்கி இருக்க சூழ்நிலை எப்படி தெரியுங்களா இருக்குது. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கமாடிட்டி மார்க்கெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ராத்திரி 11:30 முடிஞ்சிடுது. ஷேர் மார்க்கெட் டைம் வந்து 3:30 மணிக்கே முடிஞ்சிடுது. ஆனால் இது வந்து கமாடிட்டியில் வர்றதுனால கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் டைம் வந்து நைட்டு 11:30 முடியுது. ஆனால் அங்கே அதாவது அமெரிக்கா, அதாவது யூஎஸ்ஏ, இந்த மாதிரி மற்ற நாடுகளில் வந்து அந்த செஷன் கண்டினியூ ஆகுது. அதே நேரத்தில் காலையில் 4 மணிக்கெலாம் அவங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஓப்பன் ஆகிடுது. இப்போ நம்ம தூங்கி எழுந்துக்கிற நேரத்தில் என்ன வேணால் நடக்கலாம். காலையில் வந்து விலை ஏறலாம், விலை இறங்கலாம். இப்போ பாருங்கள் இன்றைக்கி கூட பாருங்கள், நேற்று டேட்டு பிரகாரம் பாருங்கள் எவ்வளோ இறங்கியிருக்கு பாருங்கள். இன்றைக்கி பார்த்தீங்களா அந்த க்ரீன் கேண்டில் பார்த்தீங்களா. ஸோ ஒரு நாள் நைட்டில் என்ன வேணால் நடக்கலாம். அதனால் இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸுக்கான அக்குமுலேஷனை நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு செகண்ட் ஃபேஸ்க்கு வேணால் வெயிட் பண்ணுங்கள். இன்னும் இங்கேருந்து இறங்கி வருது அப்படின்ற பட்சத்தில் உங்கள் செகண்ட் ஃபேஸ் ஆஃப் அக்குமுலேஷனை அந்த இடத்துல பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் சூழ்நிலைகளை பொறுத்து முடிவு எடுக்கலாம். சரி, இது ஒரு விஷயம். இப்போ இங்கே இந்த கோடுங்கள்லாம் என்ன டாட்டா வெர்டிக்கலாக நிறைய கோடுங்க இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா. இது வந்து ஒரு மணி கோச்சுன்னு ஒருத்தர் இப்போ ஒரு பிரபலம் ஆகிட்டு வராரு, ஆயிட்டார். அவர் என்னன்னா ஒரு விதத்தில் அவர் ஒரு சக்ஸஸான பர்சன் தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தங்கத்தை வந்து வயத்தை கட்டி சிறுக வாங்கி வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அப்போ வாங்கியிருக்காரு. எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாமும் பண்ணி அவருக்கு இந்த 2025 தங்கத்தினுடைய விலையாற்றம் பார்த்திங்கன்னா அவரோட கேபிட்டலை பல மடங்கு பெருக்கி கொடுத்துருக்கு. அவர் ஷேர்லேயும் போட்டிருக்காரு, ஷேர் பக்கமும் போயிருக்காரு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டேக் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா தங்கம் தான்.
ஸோ அதில் அந்த வெற்றி பின்னணியை வச்சுட்டு அவரை நிறைய சேனல்ஸ் எல்லாம் இன்டர்வியூ பண்ணி இது பண்ணவே அவர் இப்போ பிரபலமானதுனால மணி கோச்சுன்னு சொல்லிட்டு இப்போ அவரே ஒரு தனி சேனலை ஆரம்பித்து நடத்திட்டு இருக்காரு. அதில் ஒரு ஷார்ட் வீடியோ ஒன்று பார்த்தேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, சனிக்கிழமை வந்து தங்கத்தை விற்றுருங்க, திங்கக்கிழமை வந்து தங்கத்தை வாங்குங்க அப்படின்றார். ஏன்னா திங்கக்கிழமை வந்து விலை குறையுமா, திங்கக்கிழமையில் பார்த்திங்கன்னா விலை குறையுமா, விலை குறைஞ்சதுனால திங்கக்கிழமை வாங்கி வச்சுக்கிறது தான். அப்படியே சனிக்கிழமை வரையும் அதை எடுத்துன்னு போயிட்டு சனிக்கிழமை விற்றுறது தான். ஏன்னா சனிக்கிழமை பார்த்திங்கன்னா விலை அதிகமாக இருக்குமா. அதாவது திங்கக்கிழமை வாங்கினது செவ்வாய்க்கிழமைலேருந்து, நம்ம திங்கக்கிழமை வாங்கி முடிச்ச உடனே செவ்வாய்க்கிழமைலேருந்து அது ஓடும், குடுன்னு ஓடும். அதை சனிக்கிழமை விற்றுறது. சனிக்கிழமை விற்றுட்ட பிறகு மறுபடியும் திங்கக்கிழமை என்ன ஆகணும், அங்கேருந்து இறங்கிடும், கீழே குதிச்சிடும். பனைமரத்தில் ஏறிச்சுன்னா அங்கேருந்து கீழே குதிச்சிடும். அப்போ வாங்கிக்கிறது. இது தாங்க அவர் அதில் சொல்லியிருக்காரு. இது அதுக்கு கமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா, நல்லா வழிகாட்டுறீங்க, எங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்கிறீங்க, அறிவு கண்ணை திறந்துருக்கீங்க, யாருமே இந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க, வெற்றி அடைஞ்சவங்கெல்லாம் வந்து வெளியே இதை சொல்லவே மாட்டாங்க அப்படிலாம் கமெண்ட்ஸ் பிச்சின்னு போகுது. நான் உடனே ஒரு எதிர்பார்ப்பில் இப்படி ஒரு இது இருக்கா, நம்ம இத்தனை நாள் இதை கவனிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த எம்சிஎக்ஸ் கமாடிட்டியில் வந்து இந்த எம்சிஎக்ஸ் கோல்டு வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஏன் எம்சிஎக்ஸ் கோல்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறோன்னா, இது ஒரு ஸ்டாண்டர்டு, சரிங்களா. XAU USD அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்த சிம்பிள் வந்து இன்டர்நேஷ்னல் கோல்டுக்கான சிம்பிள். XAG USDன்றது வெள்ளிக்கான இன்டர்நேஷ்னல் சிம்பிள். உலக அளவில் நடக்கிற அந்த விலையேற்ற இறக்கத்தை உட்படுத்தி தான் நம்ம இந்தியாவில், நம்ம இப்போ தமிழ்நாட்டில் இருக்கோம்னா தமிழ்நாட்டினுடைய தங்க வியாபாரிகள் கூட இந்த விலையை உட்படுத்தி தான் நமக்கு டே டு டே ரேட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த சார்ட்டில் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இது நான் மார்க் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த வெர்டிக்கல் லைன்ஸ் எல்லாம், இதெல்லாம் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் மார்க் பண்ணேன். திங்கக்கிழமை மார்க் பண்ணால் அதுக்கு லெஃப்ட் சைடில் சனிக்கிழமை வந்துட்டு போகுது. அவர் என்ன சொன்னார், சனிக்கிழமை விலை ஏறி இருக்கும் அங்கே விற்றுருங்க, திங்கக்கிழமை விலை இறங்கி இருக்கும் அங்கே வாங்கிக்கிங்க அப்படின்னாரு இல்லையா. நீங்கள் பாருங்கள், இந்த மார்க்கிங்ஸ் எல்லாமே, அந்த வெர்டிக்கல் லைன் மார்க்கிங்ஸ் எல்லாமே திங்கக்கிழமை தான். எங்கெல்லாம் விலை குறைஞ்சிருக்கு பாருங்கள். அவர் சொன்னதுக்கு முன்னாடி நான் 2-3 மாதம் கூட போயிட்டு பார்த்துட்டேன். அவர் சொன்னதுக்கு அப்புறமாவும், அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமாவும் கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகிருக்கும். அங்கே இன்றைக்கி தேதி வரைக்கும் பாருங்களேன். இங்கே இந்த வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஃபார்முலாலாம் கிடையவே கிடையாது. ஜனவரி 29க்கு அப்புறம் நிலமை வேறு, ஜனவரி 29க்கு முன்னாடி நிலமை வேறு. அதாவது நான் இந்த வருஷம் ஜனவரி 29 சொல்கிறேன், சரிங்களா. அப்போது விலையேற்ற இறக்கம் அப்படின்றது வந்து குளோபலாக உலக அளவில் நடக்கிற பல்வேறு விஷயங்களை பொறுத்து இருக்குது, பல்வேறு விஷயங்களை பொறுத்து இருக்குது. இந்த வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அப்படின்ற ஃபார்முலா கிடையாது. அந்த பல்வேறு விஷயங்களில் டாலரோட மதிப்பு உயர்வு, ரூபாயோட மதிப்பு வீழ்ச்சியாக வருது, க்ரூடு விலையேற்ற இறக்கம், நேச்சுரல் கேஸ் விலையேற்ற இறக்கம், அப்புறமா வந்து அங்கே யூஎஸில் பார்த்திங்கன்னா ஃபெட் ரேட்டுன்னு ஒன்று, நம்ம ஆர்பிஐயில் பாலிசி சொல்கிற மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து அவங்க சொல்லுவாங்க இல்லைங்களா, பேங்க்கில் வீட்டுக்கடன் இது இவ்வளோ இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி அந்த ஃபெட்டு வந்து அவங்களோட ரேட் என்னன்றதை வந்து சொல்லுவாங்க. அதாவது அங்கே அப்போ நிலவர பணவீக்க விகிதம், வேலைவாய்ப்பு விகிதம் இதெல்லாம் பொறுத்து வந்து அந்த ஃபெட் ரேட்டுன்றது இருக்கும். அப்படி இருக்கும்போது சில நேரத்தில் ஃபெட் ரேட் கம்மி பண்ணுவாங்க, சில நேரத்தில் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அதிகப்படுத்துவாங்க. இதெல்லாம் வந்து இந்த தங்கத்தினுடைய விலையை பாதிக்கக்கூடிய காரணிகள், சரிங்களா. நம்ம அப்படி தான் போனோமே தவிர வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஃபார்முலாலாம் இங்கே நிச்சயமாக வந்து எடுபடாது. நான் தப்பாக சொல்லலை. நான் முதலியே அவரை பற்றி சொல்லும்போது அவர் ஒரு ஜெயிச்சவர்னு தான் சொன்னேன், அவர் வெற்றி பெற்றவர்னு தான் சொன்னேன். ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாடியும் கடின உழைப்புன்றது இருக்குது. அவர் கஷ்டப்பட்டு அவர் முன்னுக்கு வந்திருக்காரு. ஆனால் வழிகாட்டுதல்னு எடுத்துக்கும்போது அந்த மெத்தடை வந்து நான் கொஞ்சம் தவறாக பார்க்குறேன். நீங்களே இங்கே பார்த்துங்க, நீங்கள் பார்த்து முடிவு பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் சொல்ல வர்றது என்னென்னா, இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலையில் நம்ம என்னங்க கோடி கோடியாக போய் கொட்டி இது பண்ண போகிறோம், நம்ம ஏதோ நம்மளால் முடிஞ்சதை வாங்க போகிறோம், பிற்காலத்துக்கு வந்து நல்ல ஒரு லாபம் வந்தால் விற்க போகிறோம், இல்லை நம்ம பொம்பளை பசங்க இருக்காங்கன்னா அவங்களோட கல்யாணத்துக்கு ஃப்யூச்சருக்கு தேவைப்படும் அப்படின்ற விதத்தில் அதை வச்சுக்க போகிறோம், அவ்வளோதானே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பாக்கெட்டில் இருக்கிற பணத்துக்கு
சேதாரம் வராமல் பார்க்குறது தான் நம்ம எப்படின்றது நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். சரி, அடுத்ததாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, சரி இப்போது இந்த தங்கத்தை வந்து எப்படி வாங்கலாம்? டிஜிட்டலாக வாங்கலாமா? டிஜிட்டலாக வாங்குறது இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க இருக்க மாட்டீங்க. கடையில் நகை கடையில் போய்ட்டு தங்க நகையாக வாங்கலாமா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, எப்போவுமே இது வந்து பார்த்திங்கன்னா நகை கடையில் வாங்குகிற தங்கம் நகையாக இருக்கட்டும் இல்லை காயினாக இருக்கட்டும், அதை விட டிஜிட்டலாக வாங்குறது கூடுதலான நன்மை தான். கண்ணுக்கு தெரிஞ்ச நன்மை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது செய்கூலி சேதாரம், அதுக்கப்புறம் நமக்கு வேணும்னும் போது அதை லிக்விடேட்டட் பண்ணிக்கிறது. இப்போ நம்மக்கிட்ட ஒரு 50 கிராமுக்கு காயின்ஸே இருக்குன்னு கூட வச்சுக்கோங்களேன். அதை பணமாக்கணும்னா அந்த நேரத்தில் நம்ம அதை கொடுத்து பணமாக்கும்போது அது போகிற மதிப்புன்றது வந்து ஒன்று இருக்குது இல்லையா, இந்த செய்கூலி சேதாரத்தை தாண்டி. இந்த விதத்தில் பார்க்கும்போது நமக்கு இந்த டிஜிட்டல் கோல்டு அப்படின்றது நமக்கு ஒரு ஃப்ரீடமை கொடுக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கோல்டு இடிஎஃப்ன்றதை பற்றியும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்படாதவங்களுக்கு அதுவும் நம்ம தங்கத்தை இப்போ 1 கிராம் 2 கிராம் காயின் வாங்குகிறோமே அந்த மாதிரின்னு வச்சிங்களேன். இது என்னென்னா கையில் தங்கமாக கிடைக்காது, நமக்கு அதுக்கான ஒரு அக்ரிமெண்ட், ஒரு பேப்பர், அவ்வளோதான். இதுக்கு நமக்கு டிமேட் அக்கௌண்ட் வேணும். டிமேட் அக்கௌண்ட்டுன்றது ஷேர் மார்க்கெட்டில் ஷேர் வாங்கவும் விற்கவும் உபயோகப்படுற ஒரு அக்கௌண்ட் என்ட்ரி போடுற மாதிரி அந்த டிமேட் அக்கௌண்ட்டு. இப்போ நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் நம்ம சேவிங்ஸ் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி டிமேட் அக்கௌண்ட்டில் நம்மளோட ஷேர்ஸ் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ ஷேர்ஸ் என்றைக்கு வாங்கியிருக்கோம், என்றைக்கு விற்றுருக்கோம், மீதி பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, நம்ம ஃபண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்கிறது டிமேட் அக்கௌண்ட். இது வந்து செபி என்ற அமைப்பு மூலமாக அது கட்டுப்படுத்தப்படுது. சரிங்களா? இந்த டிமேட் அக்கௌண்ட் வச்சுருக்கிறவங்க கோல்டு இடிஎஃபாக வாங்கி வச்சுக்கலாம். இப்போ இந்த செய்கூலி சேதாரத்தை கம்பேர் பண்ணும்போது இடிஎஃப்க்கான கமிஷன்லாம் ரொம்ப கம்மி தான். சரிங்களா? ரொம்ப ரொம்ப கம்மியாது. இங்கே நான் வந்து இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன்னா, நிப்பான் இண்டியா கோல்டு இடிஎஃப்பை இன்றைக்கி அக்குமுலேட் பண்ணேன். நான் ஏற்கனவே 2024 வாங்க ஆரம்பித்தேன். இந்த பொங்கல் பீரியடில் அதை விற்றுட்டேன். ஒரு அரசர் புதுசில் செய்தி எனக்கு கேள்விப்பட்டதுனால நான் இருக்கிற லாபத்தை பதிவு செஞ்சிடலான்னு விற்றுட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வந்து திரும்ப வாங்கியிருக்கேன். நான் வாங்கும்போது 121 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் நிப்பான் இண்டியா கோல்டு இடிஎஃப் அப்படின்றத. இடிஎஃப் இன்னும் நிறைய இருக்குது. ஹெச்டிஎஃப்சி இது இருக்குது, டாட்டா இது இருக்குது, டாட்டா கோல்டு அப்படின்னு இருக்குது, பிர்லா சன் லைஃப் அப்படின்னு இருக்குது. நிறைய இடிஎஃப் வந்து ஃபண்டு அவைலபிளாக இருக்குது கோல்டுக்காக. இந்த இடிஎஃப்பை வாங்கும்போது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ட்ராக்கிங் எரர், அதுக்கப்புறம் அவங்க பண்ணுற சார்ஜஸ். இந்த விதத்தில் பார்க்கும்போது எஸ்பிஐ இது கூட கோல்டு இடிஎஃப் இருக்குது. எஸ்பிஐ பேங்க் இருக்குது இல்லையா, அவங்க கூட கோல்டு இடிஎஃப் ஒன்று ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது நிப்பான் இண்டியா அது வந்து இந்த ட்ராக்கிங் எரரும் கமிஷன் சார்ஜஸும் கம்மியாக இருக்கிறதுனால நான் எப்போவுமே அதுக்கு போகிறேன். இன்னொன்று அதை லிக்விடேட் பண்ணுறதும் ஈஸி. இப்போ நம்ம வாங்கி வச்சுருக்கோம், அதை நம்ம விற்க போகிறோம் அப்படின்னும் போதும் வாங்கிக்கிறதுக்கு ஆள் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விதத்தில் நான் அதில் போட்டு பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? இப்போது நான் உங்களை கண்டிப்பாக வாங்குங்கன்னு சொல்லலை, விற்றுருங்கன்னு சொல்லலை. இருக்கிற சூழ்நிலையை நான் உங்களுக்கு விளக்க சொல்கிறேன். சரிங்களா? நீங்கள் ஒரு நல்ல நிதி ஆலோசகரை வந்து உங்களோட தனிப்பட்ட முறையில் நீங்கள் யாரை அணுகுவீங்களோ அவங்கள அணுகி அவங்களோட ஆலோசனை பேரில் பண்ணலாம். இப்போதைக்கு இங்கே சூழ்நிலை என்னன்னா, கோல்டு இப்போது முதலீட்டுக்கு ஒரு ஏற்ற ஒரு நேரமாக தான் இருக்குன்றது என்னோட ஒரு ஒப்பீனியன். சரிங்களா? ஸோ நீங்கள் பார்த்து அதை முடிவு பண்ணுறது உங்களோட பொறுப்பு. நன்றி. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.